அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்ட் 1ல வந்து எக்ஸாம்பிள் 1.2 வரைக்கும் பார்த்துட்டோம். இப்ப எக்ஸாம்பிள் 1.3 எண்கள்ல இப்ப முதல் கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓர் லட்சத்தில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? இப்ப நமக்கு தெரியும். 1,00,000 அப்படின்னா எத்தனை 0 வரும்? 5 0 வரும். அத போட்டுக்கிறோம். பை எத்தனை 1000 இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பை 1000. இப்ப இந்த 3 0ம் 3 0 அடிபட்டுரும். இப்ப மீதி என்ன இருக்கு பாருங்க. 100. அப்போ 1,00,000த்துல எத்தனை ஆயிரங்கள் இருக்கு அப்படின்னா 100 ஆயிரங்கள் இருக்கு. இது இன்னும் எப்படி நம்ம ஷார்ட்டா போடலாம். 1,00,000க்கு 5 0, 1000க்கு 3 0. ஸோ 5ல 3 கழிச்சிட்டோம்னா 2 0. அப்ப எதுக்கு 2 0? 1 போட்டு 2 0 போடுங்க. எவ்வளோ? 100. அப்போ 1,00,000த்துல எத்தனை ஆயிரங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 ஆயிரங்கள் உள்ளது. ஓகேங்களா? இப்ப அடுத்த கேள்வி பாருங்க. எடுத்துக்காட்டு 1.4. 1 மில்லியனில் எத்தனை ஆயிரங்கள் உள்ளன? மில்லியன், பில்லியன் எந்த முறையில வரும்? பன்னாட்டு முறையில வரும். பன்னாட்டு முறையில முதல் 3 இலக்கம் ஒன்றுகள் சொல்லுவோம். அடுத்த 3 இலக்கம் ஆயிரங்கள் சொல்லுவோம். அப்புறம் 3 இலக்கம் மில்லியன், அடுத்த 3 இலக்கம் பில்லியன். ஓகேங்களா? அப்ப வந்து மில்லியனுக்கு எத்தனை 0 இருக்கும்? 1000 6 0 இருக்கும். பில்லியனுக்கு 9 0 இருக்கும். சரிங்களா? அப்போ மில்லியனுக்கு 6 0, 1000க்கு 3 0. 6ல 3 கழிச்சிட்டீங்கன்னா என்ன வரும்? 3. அப்போ 1 போட்டு 3 0. அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 1000. இப்படி போட்டாலும் ஓகேதான். இல்லையா? 1 மில்லியன், 1 மில்லியனுக்கு 6 0, 6 0 போட்டுக்கிறீங்க. பை ஆயிரங்கள், 1000க்கு 3 0 போடுறீங்க. அப்ப என்ன ஆகும்? இந்த 3 0ம் இந்த 3 0ம் அடிபட்டு மீதி என்ன ஆன்சர் இருக்கு? 1000. அப்போ 1 மில்லியன்ல எத்தனை ஆயிரம் இருக்குன்னா 1000 ஆயிரங்கள் உள்ளன. ஓகேங்களா? அடுத்து இவற்றை முயல்க பாருங்க. 10 லட்சத்தில் எத்தனை நூறுகள் உள்ளன அப்படின்னு கேக்குறாங்க. 10 லட்சம் 10 போட்டுட்டு லட்சத்துக்கு எத்தனை சைபர் போடணும்? 5 0 போடணும். அப்ப 10 லட்சத்துக்கு மொத்தம் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்குன்னா 6 பூஜ்ஜியங்கள் உள்ளது. அதுல எத்தனை 100 இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப பை 100. அப்ப 2 பூஜ்ஜியம் மட்டும்தான் அடிப்படும். ஸோ அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 10,000. அப்படி போட்டாலும் இல்லையா? இதுல 6 - 2 4. 1 போட்டு 4 0. ஓகேவா? அடுத்து 1 மில்லியனில் எத்தனை லட்சங்கள் உள்ளன அப்படின்னு கேக்குறாங்க. 1 மில்லியன். அப்போ 1 மில்லியன் அப்படின்னு சொல்லும் பொழுது 1 மில்லியனுக்கு எத்தனை பூஜ்ஜியம்? இப்பதான் பார்த்தோம். 1 மில்லியன் அப்படின்னா 6 பூஜ்ஜியங்கள். அப்போ 1 மில்லியனுக்கு 6 பூஜ்ஜியம். ஓகேங்களா? பை எத்தனை லட்சங்கள் உள்ளனன்னு கேக்குறாங்க. லட்சத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம்? 5 பூஜ்ஜியம். அப்ப பை 5 பூஜ்ஜியம். இப்ப இந்த 5 பூஜ்ஜியமும் இதுல உள்ள அந்த 5 பூஜ்ஜியங்களும் அடிபட்டுரும். மீதி எத்தனை இருக்கு? 10. அப்போ 1 மில்லியன்ல எத்தனை லட்சம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லட்சங்கள் உள்ளன. இல்ல நம்ம வந்து நம்பர் படி சப்ட்ராக்ஷன் பண்ணி போட்டுக்கலாம். 1 மில்லியன். அப்போ 1 மில்லியன் அப்படின்னும் போது 6 பூஜ்ஜியம், லட்சத்துக்கு 5 பூஜ்ஜியம், 6ல 5 போச்சுன்னா 1. அப்போ 1 பக்கத்துல ஒரு 0 போடுவோம். அப்ப 10. ஓகேங்களா? அவ்வளவுதான். அடுத்து பாருங்க. இந்த இவற்றை முயல்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 10 லட்சம் மாணவர்கள் இவ்வாண்டு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். இப்ப 10 லட்சம் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு 10 போட்டு லட்சத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம்? 5 பூஜ்ஜியம். 10 போட்டுட்டு தான் 5 பூஜ்ஜியத்தை போடணும். சரிங்களா? போட்டோம். பொது தேர்வு ஒவ்வொரு மையத்துக்கும் 1000 மாணவர்கள் தேர்வு எழுதினால் எத்தனை தேர்வு மையம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப பை 1000. ஒரு மையத்துக்கு 1000 பேரு. அப்ப 1000தால வகுக்கிறோம். அது 3 பூஜ்ஜியம் 3 பூஜ்ஜியம் அடிபட்டுரும். அப்ப எத்தனை மையங்கள் தேர்வு எழுதுறதுக்கு தேவை? 1000 மையங்கள் தேவை. அதாவது ஒரு 10 லட்சம், அதாவது 10 லட்சத்துல எத்தனை ஆயிரங்கள் இருக்குன்னு கேட்டாலும் இதேதான் ஆன்சரு. 10 லட்சம் மாணவர்கள் இருக்கிறாங்க, ஒரு மையத்துக்கு 1000 பேரு. அப்ப எத்தனை மையங்கள் தேவை அப்படின்னு சொல்லும் போது இதேதான் வரப்போம். சேம் கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்ப நம்ம பயிற்சிக்கு போயிடலாம். பயிற்சி 1.1 என்னன்னு பாத்தீங்கன்னா, மிகச்சிறிய 7 இலக்க எண். மிக சிறியனாலே நம்ம சொல்லியிருக்கோம் 1 0 தான். அப்போ 1 போட்டுக்கிறோம். 7 இலக்கம் சொல்லும் போது ஒரு இலக்கம் 1 போட்டுட்டேன். அப்ப மீதி எத்தனை பூஜ்ஜியங்கள் மட்டும் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பூஜ்ஜியங்கள் மட்டும்தான் போடணும். சரிங்களா? இப்ப இதை கமா போட்டு எழுதணும்னா லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் சொல்லி கமா, அப்புறம் 2 டிஜிட் சொல்லி கமா போடுவோம். நம்ம இந்திய முறைப்படிதான். சரிங்களா? அதை எழுதிக்கிறோம். அப்ப எவ்வளோ? 10 லட்சம்.
அடுத்து மிகப்பெரிய 8 இலக்க எண். பெருசுனாலே 9ன்னு சொல்லிட்டோம். 8 இலக்கம்னா என்னது? ஒண்ணும் கிடையாது. 9, 9, 9, 9ன்னு எத்தனை 8 போடணும்? 8 8 போடணும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த எண்ல 5ன் இடமதிப்பு என்னன்னு கேக்குறாங்க. ஸோ 5ன்ற எண் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ 5ன்ற எண் இங்கதான் இருக்கு. ஸோ இதோட இடமதிப்பு என்ன? 1, 10, 100, 1000. 1000. ஸோ 5ன் இடமதிப்பு 1000. அதுக்கடுத்து ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த எண்ணோடைய விரிவாக்கம் எழுத சொல்றாங்க. ஸோ விரிவாக்கம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ 7 இன்ட்டு 7 பக்கத்துல எத்தனை இலக்கம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா லாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா 1, 10, 100, 1000 அப்படின்னு பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான். சரிங்களா? அப்ப 7 பக்கத்துல இங்க எத்தனை இலக்கம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 இலக்கம் இருக்கு. அப்போ 1 போட்டு 6 0 போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். பிளஸ் அடுத்து 7 பக்கத்துல என்ன இருக்கு? 6. இங்க 6 பூஜ்ஜியமும் அடுத்து எத்தனை பூஜ்ஜியம் இருக்கு? 7க்கு அடுத்து 5 பூஜ்ஜியங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு 7 இருக்கு. ஸோ பிளஸ் 7 இன்ட்டு அந்த 7 பக்கத்துல 4 இலக்கம் இருக்கு. 4 பூஜ்ஜியம். அடுத்து 0 இருக்கு, போட தேவையில்ல. திரும்ப 9 இருக்கு. 9 பக்கத்துல 2 இலக்கம் இருக்கு. அப்ப 100. திரும்ப 0 இருக்கு, போட தேவையில்ல. அதுக்கப்புறம் கடைசியா 5ன்றது 1. அப்ப பிளஸ் 5. இவ்வளவுதான் இதோட விரிவாக்கம். இல்ல 5ன்னு எழுதினாலும் சரி, 5 இன்ட்டு 1. அப்பதான் நம்ம கரெக்டா இருக்கும். லாஸ்ட்ல இருந்து பார்த்தோம்னா 1, 10, 100, 1000 அந்த மாதிரி வரும். இவ்வளவுதான். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சரியா தவறா? சரியா தவறா பாருங்க. ஓர் இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓர் இலக்க எண்ணாகும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இங்க எப்போதும்ன்ற வேர்டை பார்க்கணும் நம்ம. இதுல ஓர் இலக்கம் மூவிலக்கம் சொன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாலே நீங்க சிறிய எண் பெரிய எண் ரெண்டுமே எழுதணும். எழுதிட்டு அதுக்கு அவங்க தொடரி சொல்றா தொடரி எழுதி பாருங்க, முன்னி சொன்னா முன்னே எழுதி பாருங்க. அந்த எண் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துதான் நம்ம எழுதணும். ஏன்னா இங்க எப்போதும்ன்ற வேர்டு இருக்கு இல்லைங்களா, அது முக்கியம் நமக்கு. அப்ப எப்போதும்னா எல்லா நம்பர்ஸ்க்குமே எல்லா ஓர் இலக்க எண்ணுடைய தொடரியுமே என்னன்னு அர்த்தம்? ஓர் இலக்கம் அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். அப்ப இது சரியா அப்படின்னு பார்த்தோம்னா ஓர் இலக்க எண் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஓர் இலக்க எண்ணுக்கு வந்து சிறிய எண் அப்படின்னும் போது ஜென்ரலா நம்ம 0 எடுத்துப்போம். பெரிய எண் என்ன வரும்? 9 எடுத்துப்போம். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? தொடர்தி. தொடரினா அடுத்தடுத்து வர எண்கள். அப்ப என்ன வரும்? 0க்கு அடுத்து என்ன வரும்? 0க்கு அடுத்து 1, 2 அப்படின்னு வந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த எண்கள் எல்லாம் ஓர் இலக்கம் தான். ஆனா 9க்கு அடுத்து வர தொடர் என்ன? 10. அது என்ன இலக்க எண்? ஈர் இலக்க எண். அப்போ ஓர் இலக்க எண்ணுடைய தொடரி எப்போது என்னவா இருக்காது? ஓர் இலக்க எண்ணா இருக்காது. அப்ப எப்படி இருக்கும்? ஓர் இலக்கமா இருக்கும், அப்புறம் ஈர் இலக்கமாவும் இருக்கும். சோ அப்ப ஓர் இலக்கம் அல்லது ஈர் இலக்கமா இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கணும். ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? வெறும் ஓர் இலக்கம் சொன்னதுனால சரியா தவறா வந்து பாருங்க. 3 இலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்கம் சொல்றாங்க. கண்டிப்பா முன்னினாலே முன்னாடி இருக்க நம்பர். அப்ப 3 இலக்கத்துக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் 3 இலக்கமா இருக்கும், இல்லைன்னா 2 இலக்கமா தான் இருக்கும். என்னவா இருக்க வாய்ப்பு இல்ல, 4 இலக்கமா இருக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்ப வந்து 4 இலக்கம் சொல்லியிருக்காங்க. அப்ப இதுவும் தவறுதான், இதுவும் தவறுதான், இதுவும் தவறுதான். நீங்க வேணாலும் போட்டு பாருங்க. சோ 3 இலக்க எண் அப்படின்னா சிறிய எண் என்ன எழுதுவோம்? 100. பெரிய எண் என்ன எழுதுவோம்? 999. இப்ப இதுக்கு முன்னினா முன்னாடி இருக்க நம்பர். சோ இன் பிட்வீன் இந்த நம்பர் இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் எல்லாம் 3 இலக்கம் தான். ஆனா இந்த 100க்கு முன்னாடி என்ன இருக்கும்? 99. அது என்னது? ஈர் இலக்கம். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3 அல்லது 4 இலக்கம் அப்படின்னு சொன்னதுனால அது தவறு. அப்ப இதெல்லாம் இன்னும் ஷார்ட்டா நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒரு இலக்கமோ ஈர் இலக்கமோ இலக்கம் 4 இலக்கம் அந்த மாதிரி கொடுத்துட்டு தொடரி கேட்டாங்கன்னா எப்படி இருக்கும்னா அந்த இலக்கமா இருக்கும், அதுக்கு அடுத்த இலக்கமா இருக்கும். அப்போ மூவிலக்க எண்ணின் தொடரி அப்படின்னா 3 இலக்கமா இருக்கும். அதோட தொடரி என்ன? அடுத்து 3க்கு அடுத்து 4. அப்ப அடுத்து 4 இலக்க எண்ணா இருக்கும். அவ்வளவுதான். அதே மூவிலக்க எண்ணின் முன்னி அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 3 இலக்கரோட முன்னி 3 இலக்கமா இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி. அப்ப முன்னாடி என்னது? 2 இலக்கம். 2 இலக்கமா இருக்கும். இவ்வளவுதான். தொடரி கேட்டா அந்த இலக்கம் அதுக்கு அடுத்த இலக்கம். முன்னின்னு கேட்டா அந்த இலக்கம் அதுக்கு முன்னாடி உள்ள இலக்கம். அதை கொடுத்திருந்தாங்கன்னா அது சரி, மாறி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது தவறு. ஓகேங்களா? அடுத்து
மூன்றாவது கணக்கு பார்த்தீங்கன்னா, இந்திய முறையில் நம்பர் குடுத்துட்டாங்க. அந்த எண்ணை இந்த மாரி எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிதான். ஏன்னா நம்ம இந்திய முறையில என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்லேருந்து 3 டிஜிட் சொல்லி கமா போடுவோம். அதுக்கப்புறம்லாம் 2, 2 டிஜிட் சொல்லி கமா போடுவோம். ஸோ அப்ப இது வந்து கரெக்ட் தான். அப்ப 3 ஆப்ஷன் சரி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க 4வது கணக்கு. நமக்கு விரிவாக்கம் குடுத்துருக்காங்க. விரிவாக்கத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, செக் பண்ணும்போது லாஸ்ட்லேருந்து செக் பண்ணணும். 1, 10, 100, 1000 எல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். 1கள் இருக்கு, 10கள் இருக்கு, 100கள் இருக்கு. அடுத்து என்ன வந்திருக்கும் 100க்கு அடுத்து? 1000 வந்திருக்கணும். அப்ப இங்க 1000 குடுக்கல. குடுக்கலன்னா இங்க 1000 இடத்துல 0 இருக்கான்னு பார்க்குறீங்க. ஆனா இங்க எல்லா இடத்துலயுமே என்ன இருக்கு? நம்பர் இருக்கு. ஒருவேளை இங்க 1000 இடத்துல 0 இருந்திருந்ததுன்னா, இங்க 1000 குடுக்க தேவையில்ல. ஆனா இங்க எல்லாமே இலக்கங்கள் இருக்கும்பொழுது, இங்க அனைத்து இலக்கங்களும் அவங்க குடுத்திருக்கணும். ஸோ அப்ப 1000 இலக்கம் இங்க என்ன ஆயிடுச்சு? மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால இது தவறு. ஓகேங்களா? அடுத்து. மிகச்சிறிய 6 இலக்க எண்களில் எத்தனை 10,000கள் உள்ளன? மிக சிறிய 6 இலக்க எண். மிக சிறிய 6 இலக்க எண் அப்படின்னு சொல்லும்போது, மிக சிறிய 6 இலக்க எண் என்ன? 1 போட்டு 5 0 போடுவோம். அதுதான் மிக சிறிய 6 இலக்க எண். இதுல எத்தனை 10,000 இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ 10,000த்துக்கு எத்தனை 0 போடுவோம்? 4 0. இப்போ இந்த 4 0மும் 4 0மும் அடிபட்டுரும். அப்போ 10,000 எத்தனை இருக்கு? 10,000 எத்தனை இருக்குன்னா 10. ஓகேங்களா? மிக சிறிய 6 இலக்க எண்ணுல எத்தனை 10,000 இருக்கு அப்படின்னா 10 10,000கள் உள்ளன. நெக்ஸ்ட் காற்புள்ளியை உற்று நோக்கி பின்வரும் எண்களில் 7ன் இடமதிப்பு. அவங்க கொடுத்திருக்க காற்புள்ளியை வச்சு 7ஓட இடமதிப்பு நம்ம பார்க்கணும். அந்த காற்புள்ளியில நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் சொல்லி கமா போட்டுட்டு அப்புறம் 2 2 இலக்கம் தள்ளி கமா கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது இந்திய எண்முறை. அப்ப இதை இந்திய எண்முறைப்படி பார்க்கணும். அதே எல்லாமே 3 3ஆ பிரிச்சிருந்தாங்கன்னா அது பன்னாட்டு எண்முறை. அப்போ அதை பன்னாட்டு எண்முறைப்படி தான் நம்ம பிரிக்கணும். சரிங்களா? அப்போ இங்க 7ஓட இடமதிப்புன்னு கேக்குறாங்க. இதுல 7 எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. இப்போ நம்ம வந்து இந்திய எண்முறை முறைப்படி பார்த்தோம்னா 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். அப்ப 7உடைய மதிப்பு வந்து 10 லட்சம். அதுவே இதுல பாருங்க 1, 10, 100. 100க்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்? 1000, 10,000, 100,000 அப்புறம் மில்லியன். அப்போ இந்த 7 அப்படிங்கிறது இங்க என்னது இடமதிப்பு? மில்லியன். இதுலயும் 7 இருக்கிற இடத்துலதான் இதுலயும் 7 இருக்கு. பட் கமா மாத்தி போட்டதுனால இது பன்னாட்டு முறை, இது இந்திய முறை. அப்ப இந்திய முறையில பார்க்கும்பொழுது நமக்கு 7 அப்படின்றது அது எந்த இடத்துல இருக்குன்னா 10 லட்சம். 7ஓட இடமதிப்பு 10 லட்சம். அதே பன்னாட்டு முறையில பார்க்கும்போது 7ன் இடமதிப்பு என்னன்னா 1 மில்லியன். அப்போ 10 லட்சமும் மில்லியனும் சமம். 10 லட்சத்துக்கும் 6 பூஜ்ஜியம் தான், மில்லியனுக்கும் 6 பூஜ்ஜியம் தான். ஸோ அந்த கான்செப்ட் தான். சரிங்களா? அடுத்து காற்புள்ளியை பயன்படுத்தி பின்வரும் எண்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. பன்னாட்டு முறைனா ஒன்றும் கிடையாது. லாஸ்ட்ல 3 3 டிஜிட்ஸ் தள்ளி கமா போடணும். இந்திய முறைனா ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் 3 இலக்கம் தள்ளி கமா போடணும். அப்புறம் 2 2 டிஜிட்ஸ் தள்ளி தான் கமா போடணும். அவ்வளவுதான். மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை எழுதி அதை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் காற்புள்ளி இடுங்க. மிகப்பெரிய 6 இலக்க எண்ணை என்ன பண்ணும்? 9 9 9ன்னு 6 9 போட வேண்டியதுதான். அது அப்படியே கமா போடும். அப்போ 9 9 9 9 9. இந்திய முறைப்படினா இங்க இருந்து 3 டிஜிட்ஸ் கமா அப்புறம் 2. அவ்வளவுதான். இதே பன்னாட்டு முறைன்னு கேட்டிருந்தாங்கன்னா அந்த 9 9 9 9 9ல இங்க மட்டும்தான் கமா போடுவோம். ஸோ இவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 7வது கணக்கு. பின்வரும் எண்ணுருக்களின் எண் பெயர்களை இந்திய முறையில் எழுதுக. அப்ப இந்திய முறையில எழுதணும். இந்த எண்ணுரு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல பாருங்க 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். அப்போ 75 லட்சத்து 32,000 105. அவ்வளவுதான் எழுத்துல எழுதும்போது. சரிங்களா? அதே மாதிரிதான் நெக்ஸ்ட் உள்ளதை நீங்க பார்த்து போட்டுக்கலாம். பின்வரும் எண்ணூறுக்களின் எண் பெயர்களை பன்னாட்டு முறையில் எழுதுக. பன்னாட்டு முறை அப்படின்னு வந்துச்சுனாலே நம்ம எப்படி எழுதணும்னா 1 10 100 திரும்ப 1000 10,000 100,000 அப்புறம் மில்லியன். அப்படிதான் நம்ம அதை படிக்கணும். சரிங்களா? இப்ப இதுல இந்த 3வது கணக்குல பாருங்க 1 10 100 1000 10,000 100,000 அடுத்து மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன். அப்ப இது எப்படி பிரிக்கணும்? 103 மில்லியன். சரிங்களா? 103 மில்லியன் 456,000 மற்றும் 789. ஓகேங்களா? இத வந்து 789னா 789 அப்படியே படிப்போம். இத வந்து 456,000கள். இது வந்து 103 மில்லியன். அப்போ 103 மில்லியன் 456,000கள் 789. இவ்வளவுதான் கான்செப்ட். சரிங்களா?
அப்போ நமக்கு பன்னாட்டு முறையில ஒன்றுகள், ஆயிரங்கள், மில்லியன், பில்லியன். அதே நம்ம இந்திய முறையில 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என் பெயர் எழுத சொல்றாங்க. 2,30,50,980. இந்த 900 வரும்போதுதான் நம்ம வந்து அதை 1000த்துல சேர்த்துடக்கூடாது. 900 அப்படின்னு சொல்லும் போது அது என்னது? நமக்கு 900. ஓகேங்களா? இப்ப அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2,30,50,1000. ஓகேங்களா? 980. இதுதான் கரெக்ட். ஓகேங்களா? 2,30,50,980. சரி, இந்த ஜீரோலாம் எங்க வருமோ அதை கரெக்டா நம்ம போடணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 66,345,027. 66 மில்லியன். அப்ப என்ன போடுறோம்? 66 மில்லியன். 345 ஒருத்தங்க 345 1000 1000 27. இப்ப 27னா என்ன பண்ணும்? 027. ஏன்னா நம்ம இது வந்து மில்லியன்ற வேர்டு வந்திருக்கு. அப்ப இது என்ன முறை? பன்னாட்டு முறை. அப்ப எத்தனை டிஜிட்ஸ் வரும்? லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட்ஸ் சொல்லிதான் வரும். அப்போ 345 1000 போட்டோம். அதுக்கு அடுத்து ஒன்றுகள் இடத்துல 3 பிளேசஸ் வரும். 3 டிஜிட்ஸ் வரும். அப்போ வெறும் 27 தான் இருக்கு. அப்ப இங்க வந்து 100ன்ற இடம் வந்து இல்லை. அப்ப அந்த இடத்துல 0 போடணும் மறக்காம. சோ இதுதான் நம்ம பார்த்து போடணும். ஈஸி தான். பட் அந்த 0 வரும்போது மட்டும் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டில் 20,345 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் காடுகள் உள்ளன என்பதை இந்திய எண் முறையில் எழுதுக. அப்போ 20,345. அவ்வளவுதான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்திய தொடர்வண்டி போக்குவரத்தில் ஏறத்தாழ 10 லட்சம் ஊழியர்கள் உள்ளனர். இதை பன்னாட்டு முறையில் எழுதுக. ஏறத்தாழ 10 லட்சம் ஊழியர்கள் உள்ளனர் அப்படின்னு சொல்றாங்க. அதை பன்னாட்டு முறையில எழுத சொல்றாங்க. 10 லட்சம் 10 போட்டுட்டு லட்சத்துக்கு எத்தனை 0 போடுவோம்? நம்ம 5 0. இதான் 10 லட்சம். இதை பன்னாட்டு முறை அப்படின்னு சொல்லும் பொழுது பன்னாட்டு முறையில இங்க இப்ப 6 0 வந்து போச்சுங்களா? 6 0 எழுதணும். 3 டிஜிட் சொல்லி கமா எழுதணும். அப்ப இவ்வளவுதான். சோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மில்லியன். அப்ப 1 மில்லியன். ஓகேங்களா? 11 கணக்கு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் புறவய வினாக்கள். ஓகேங்களா? அப்ஜெக்டிவ் டைப்ஸ். 10 மில்லியனின் தொடர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு தெரியும் 1 மில்லியன் அப்படின்னா 6 0 வரும். அப்போ 10 மில்லியன்னா 7 0. அப்போ 1 போட்டுட்டு 7 0 போடுவோம். 1 2 3 4 5 6. இந்த 7வது 0 போட்டுட்டு தொடரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 1 என்ன பண்ணுவோம்? நம்ம கூட்டுவோம். அப்போ கூட்டும் போது 1 வந்து 1 கூட தான் கூட்டணும். இங்க வந்து கூட்டிடக்கூடாது. இப்போ இங்க கூட்டுவோம். அப்ப என்ன கிடைக்கும்? 1 மீதி இருக்கிற அந்த 6 0 அப்படியே வந்துடும். 1. அப்போ இந்த 1க்கும் இந்த 1க்கும் நடுவுல 6 0 இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எங்க இருக்கு ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அவங்க கொடுத்திருக்காங்க 99,999 தொடரி மற்றும் முன்னியின் வேறுபாடு என்ன? இந்த நம்பர் தான் கிடையாது. எந்த நம்பர் கொடுத்தாலும் முன்னிக்கும் தொடரிக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். ஈஸி தான். முன்னிக்கும் இப்ப நீங்க எந்த எண்ணை வேணாலும் எடுத்துக்க. அந்த எந்த எண் எடுத்துக்கிட்டாலும் முன்னிக்கும் தொடரிக்கும் உள்ள வேறுபாடு 2 தான். ஏன் அப்படின்னா முன்னினா என்ன செய்யறோம்? 1 கழிக்கிறோம். தொடரினா என்ன செய்யறோம்? 1 கூட்டுறோம். இது 2த்துக்கும் வேறுபாடுன்னு சொன்னாலே நம்ம என்ன பண்ணுவோம்? கழிப்போம். வேறுபாடு டிஃபரன்ஸ் வேர்டு வந்தாலே கழிப்போம். இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்ப 2த்தையும் கூட்டினா என்னது? 2. ஸோ இதுவும் உங்களுக்கு புரியலையா? ஒரு நம்பர் எழுதுங்க. 4. 4ஓடைய முன்னி என்ன? 3. 4ஓட தொடரி என்ன? 5. அவங்க கேள்வி என்ன கேக்குறாங்க? முன்னிக்கும் தொடரிக்கும் உள்ள வேறுபாடுன்றாங்க. அப்ப இது 2த்துக்கும் உள்ள வேறுபாடு. இது 3, இது 5. 3க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் என்ன? 2. அப்ப இங்க 999 தான் கிடையாது. அவங்க எந்த நம்பர் கொடுத்துட்டு முன்னிக்கும் தொடரிக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டாலே அது என்னதான்? 2 தான். ஒரு நம்பர் கொடுத்துட்டு முன்னிக்கும் தொடரிக்கும் உள்ள வேறுபாடுன்னு கேட்டாங்கன்னா
2 தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அடுத்து ஒரு பில்லியனுக்கு சமமானது. நம்ம வந்து பன்னாட்டு முறையில மில்லியனுக்கு அப்புறம் தான் பில்லியன் வரும் இல்லைங்களா? பில்லியனுக்கு எத்தனை பூஜ்ஜியம் போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லியனுக்கு 9 பூஜ்ஜியம். நீங்க மறந்துட்டாலும் ஒன்றுகளுக்கு ஒரு 3. 3 3 தானே தெரியும். அடுத்து என்ன வரும் ஒன்றுகளுக்கு அடுத்து? ஆயிரங்கள். அதுக்கு ஒரு 3. ஆயிரத்துக்கு அடுத்து என்ன வரும்? மில்லியன். அதுக்கு ஒரு 3. அதுக்கப்புறம் தான் பில்லியன் வரும். அப்போ மொத்தம் எத்தனை பூஜ்ஜியத்துல? 9 பூஜ்ஜியம். இப்போ இதுக்கு எது சமம்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இத வந்து ஒரு பில்லியன் கொடுத்துட்டாங்க. இது என்ன முறை? பன்னாட்டு முறை. அப்போ எது சமம் அப்படின்னு சொல்லும் போது இதை இந்திய முறைக்கு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இந்திய முறையில கடைசில இருந்து 3 டிஜிட் சொல்லி கமா போடுவோமா? இங்க வருங்களா கமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? 2 டிஜிட் சொல்லி கமா போடுவோமா? இங்க ஒரு கமா, இங்க ஒரு கமா போட்டுருவோம். இப்ப பாருங்க, இது 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இந்த 100ன்றது என்ன? கோடி. அப்ப எத்தனை கோடி? 100 கோடி. சரிங்களா? இதை நம்ம திரும்ப வந்து என்ன பண்ணக்கூடாது? லட்சத்தை கூட கம்பேர் பண்ண, மில்லியன் கூடயும் கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு பில்லியனுக்கு சமமானதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பில்லியன்ற வேர்டு வரதுனால அது கண்டிப்பா என்னதான் அந்த பில்லியன்றது? பன்னாட்டு முறை தான். அப்ப திரும்ப அதை போய் மில்லியன் கூட நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது எப்பயுமே. ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பில்லியன்னா எவ்வளோன்னு எழுதுறோம். அப்போ 1 போட்டு 9 பூஜ்ஜியம் எழுதிடுறோம். இந்திய முறைப்படி கமா போடுறோம். அப்ப இங்க ஒரு 3 டிஜிட்ஸ், அடுத்து 2, அடுத்து 2. அப்ப பாத்தீங்கன்னா 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இது கோடி. அப்ப எத்தனை கோடி? 100 கோடி. ஓகேங்களா? நெக்ஸ்ட், என்ற எண்ணின் விரிவான விளக்கம் என்னன்னு கேக்குறாங்க. இந்த எண்ணுடைய விரிவான விளக்கம் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து 0 இருக்கிற இடத்துல என்ன ஆயிடும்னா அங்க 0 கொடுப்பாங்க. இதுலயும் 0 கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு ஒன்றுகள் இருக்கா? இது மொத்தம் எத்தனை? ஃபர்ஸ்ட்ல இருந்து போனாலும் சரிதான், நீங்க லாஸ்ட்ல இருந்து வந்தாலும் சரிதான். ஓகேங்களா? இப்போ இதுல மொத்தம் எத்தனை இலக்கம் வரைக்கும் வரும் அப்படின்னு நீங்க வேணா பாத்துக்கலாம். 1 10 100 1000 10,000. அதுக்கப்புறம் லட்சம். லட்சம் வரைக்கும் இருக்கணும். ஸோ லட்சத்துக்கு எத்தனை பூஜ்ஜியம்? 5 பூஜ்ஜியம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க வந்து 6 பக்கத்துல 5 பூஜ்ஜியம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 பக்கத்துல 5 பூஜ்ஜியம் இந்த ஆப்ஷன்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ அப்ப நம்ம ஒரே ஆப்ஷன் தான் இருக்குன்றதுனால இதை நம்ம டிக் அடிச்சிடலாம். ஒருவேளை இந்த 5 பூஜ்ஜியம் 2 ஆப்ஷன்ல இருக்கு, 3 ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம லாஸ்ட்ல இருந்து வரணும். ஒன்றுகள் இருக்கா? இங்க எத்தனை ஒன்றுகள்? 5. இங்கேயும் 5 ஒன்றுகள். 10கள் இங்க 0, இங்கேயும் 10கள் 0. 100கள் இங்க 9, இங்கேயும் 9. அதுக்கடுத்து 100க்கு அடுத்து 1000. 1000கள் இங்க 0, இங்கேயும் 0. 10,000 இங்க இருக்கு, இங்கேயும் 10,000 இருக்கு. அங்க 7 10,000, இங்கேயும் 7 10,000. அடுத்த லட்சம் இங்க 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஒருவேளை நமக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்காம எல்லாத்துலயுமே 5 பூஜ்ஜியம் வந்து கொடுத்துருக்காங்க, 6 இன்ட்டு 1 லட்சம் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல கம்பேர் பண்ணி இப்படிதான் போடணும். இப்ப இந்த சம் பொறுத்து நம்ம கம்பேரே பண்ண தேவையில்ல, எடுத்ததுமே அடிச்சிடலாம். சரிங்களா? தேங்க்யூ.